ஒவ்வொரு மீலுக்கும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் ஏது வேணும். ஒருத்தருக்கு தோசை சூடாக சுட்டா பிடிக்கும், ஒருத்தருக்கு மெல்லிசாக சுட்டா பிடிக்கும், ஒருத்தருக்கு மொத்தமாக சுட்டா பிடிக்கும், ஒருத்தருக்கு ஊத்தாப்பம் மாதிரி சுட்டா பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்கிறவங்க. நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமே. வயசு 30 தொட போகுது அப்படின்னாலே நமக்கு பிடிச்சதா அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்களேன். அவங்களுக்கு சுட்டுத்தர தோசையெல்லாம் விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூடவே முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து அவங்களையும் சேர்த்து மாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இது. நான் இன்றைக்கி எனக்கு மட்டும் பண்ணலை, என் வீட்டில் இருக்கிற என் பையனும் ஹஸ்பண்டும் 2 பேரும் எடுத்துக்க போகிறாங்க. இன்றைக்கி அவங்க ட்ரை தான் பண்ணுறாங்க. ஸோ இஃப் இன்கேஸ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஓகே அப்படின்னாங்கன்னா இதையே நாங்கள் பெர்மனெண்ட்டாக மாற்றிடுவோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, பீனட்டை வச்சு ஒரு சாலட் தான். சியா சீட்ஸ் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை தயிரில் நல்லா பீட் பண்ணிவிட்டு சியா சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆனியன், கேரட் இதெல்லாம் துருவி எடுத்துக்கிட்டு, வெள்ளரிக்காய் கொஞ்சம் இருந்தது அதுவும் துருவி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு ப்ரன்ச்சியாக ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா, அதுக்காக வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுவும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு சாப்பிட்டா சாலட் அடிப்பொலியாக இருந்தது. அட் த எண்ட் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு.